نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن عدي بن حاتم رضي الله تعالى عنه قال قلت يا رسول الله إني أرسل كلابا معلمة فيمسكن علي وأذكر اسم الله عليه فقال إذا أرسلت كلبك المعلم إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول كريم. அருமைக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடங்கள் புலால் உணவு. இது அறுக்கக்கூடிய முறைகள் இந்த வேட்டை பிராணிகளை வைத்து நாம் வேட்டையாடி உண்பது கூடுமா கூடாதா, அது சம்பந்தப்பட்ட பாடங்களாக இருக்கின்றது. இந்த வேட்டை பிராணிகள் மற்றும் இறைச்சிகளுக்காக வேண்டி அறுக்கப்படும் பிராணிகள் தொடர்பான இந்த பாடங்களில் மனிதன் உணவுக்காக இறைவன் படைத்துள்ள பொருட்களில் தாவர வர்க்கங்களும் உண்டு. அதே சமயத்தில் மாமிச வகைகளும் உண்டு. சைவ உணவுகளும் இருக்கின்றது, அசைவ உணவுகளும் இருக்கத்தான் செய்கின்றது. அனுமதிக்கப்பட்ட பிராணிகள் பறவைகளை இறைச்சிக்காக வேண்டி மனிதன் உண்பது இவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அது உண்டாக்குகின்றன. உதாரணமாக மாட்டு இறைச்சியிலும் சரி, அதனுடைய ஈரலிலும் சரி, துத்தநாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை சத்து பொருள்கள் அதில் அதிகமாக இருக்கின்றது என்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். அதனால இந்த சத்து பொருள்கள் எப்பொழுது குறைவாக இருக்கின்றதோ அந்த நபர்களுக்கு இரத்த சோகைகள், ஆண்மை குறைவு போன்ற கோளாறுகள் எல்லாம் ஏற்படும். அவர்களுக்கு இந்த உணவுகளை உண்ணக்கூடிய சமயங்களில் இவர்களுக்கு அந்த குறைபாடுகள் நிவர்த்தியாகும், இது போன்ற வியாதிகள் ஏற்படாது என்பதாக மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒன்றை நாம் பார்க்கின்றோம். எனவே நான் இந்த தாவரங்களை உண்ணும் பழக்கம் உடைய ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற பிராணிகளுடைய இறைச்சிகளையும், அதே போன்று பறக்கக்கூடிய பறவைகளில் புறா, கிளி போன்ற பறவைகளின் இறைச்சிகளையும் உண்ண மார்க்கம் அனுமதி செய்யப்பட்டதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இறைச்சிகள் உண்டு. இந்த மாமிச இறைச்சிகளில் அந்த கோரப்பற்கள் உடைய சில விலங்குகளுடைய இறைச்சிகள் உண்பதன் காரணமாக மனிதனுக்கு குணமடைவதை விட மாற்றமாக அவனுக்கு வியாதிகளை ஏற்படுத்திவிடும். கோரப்பற்களுடையதை உதாரணத்துக்கு சிங்கம், புலி, கரடி இது போன்ற விலங்கினங்கள் இருக்கிறது. இந்த விலங்கினங்களுடைய இறைச்சிகளை உண்பது ஹராமாக இருக்குமாறு. அதே போன்ற பறவைகளில் பார்க்கக்கூடிய சமயத்தில் கோர நேங்களை கொண்டு கிழித்து உண்ணக்கூடிய பறவைகள் உள்ளது. பருந்து, காகம், வல்லூர் இது போன்ற பறவைகள் இருக்கின்றது. அது கோர நகங்களை உடையது. அது கீறி கிழித்து உண்ணக்கூடிய பழக்கம் உடையதாக இருக்கும். இதனுடைய இறைச்சிகளையும் உண்பதை மார்க்கம் தடை செய்துள்ளது, ஹராமாக ஆக்கியிருக்கு. இதுபோல பார்க்கும் பொழுது இப்ப எப்படி எல்லாம் நாம் ஒரு உணவை இந்த வேட்டையாடக்கூடிய சில காடுகளில் இருந்து வேட்டையாடி கொண்டு வருவார்கள். அதை
அந்த காலத்தில் அது அவர்களுக்கு வலிமையாக இருந்தது. இப்ப நமக்கெல்லாம் ஃபாரஸ்ட் பகுதியை வச்சுட்டாங்க. இப்ப அங்க போயெல்லாம் வேட்டையாடலாம் முடியாது. சாதாரணமான பகுதிகளில் இருக்கக்கூடிய சமயங்களில் வேட்டையாடக்கூடியதற்காக வேண்டி இந்த முயல் வேட்டைகளுக்கு பார்க்கலாம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது இந்த முயல் வேட்டைகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன செய்வாங்க, நாய்களை பழக்கப்படுத்தி வச்சிருப்பாங்க. நாய் மெயினா நாயத்தை பழக்கப்படுத்தி வைப்பாங்க இந்த வேட்டையாடி பிடித்து வருவதற்காக வேண்டி. அது ஓடி போய் நின்று கரெக்டா வந்து கருத்துல கம்பிட்டு மாத்திரம் வரும், கடிச்சிட்டு வராது. இந்த கம்பிட்டு வரக்கூடிய சமயத்துல இது வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்கும். இப்ப எப்படியாவது இந்த வேட்டையாடி வந்ததை இதை உண்ணலாமா சாப்பிடலாமா? சில சமயம் வந்து அது நல்ல முறையில் வேகமாக கம்பக்கூடிய சமயங்கள் நல்ல இறுக்கமாக பிடித்து வரக்கூடிய சமயத்தில் அந்த மூச்சு குழாய்கள் எல்லாம் சேதப்படக்கூடிய சூழ்நிலைகள், அந்த சமயத்தில் வந்து அது இறந்தே போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். இப்ப எப்படியாவது இந்த வேட்டையாடி உண்ணக்கூடியது நாயை வைத்து வேட்டையாடி உண்ணக்கூடியது, இல்ல அம்புகளை வைத்து எரிந்து அதை பிடித்து சாப்பிடுவாங்க, அடித்து சாப்பிடுவாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது முதன்மையாக அவங்க கூறியதாவது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதரே, நான் பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்களை அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அனுப்புகிறேன். அதாவது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் சொல்லி இவர் அனுப்புறாரு. அவை எனக்கான வேட்டையாடி கப்பி பிடிக்கின்றன, அவற்றை நான் உண்ணலாமா என்று கேட்டேன். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் பயிற்சி அளிக்கப்பட்ட உங்கள் நாயை அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அனுப்பி வைத்தால் அது வேட்டையாடி கொண்டு வருவதை நீங்கள் உண்ணுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். அவர் இரண்டாவது கேட்கிறாரு, நான் வேட்டை பிராணியை அவை கொன்று விட்டாடுமா என்று கேட்டேன். வேட்டை பிராணியை அவை கொன்று விட்டாலும் சரியே, அதை நீங்கள் உண்ணுங்கள். இது போய் பிடிக்கக்கூடிய சமயத்துல சுண்டி ஓடக்கூடியதாக இருக்கும். அந்த சமயத்துல இது வேகமாக பிடிக்கின்றன என்பதால் நல்ல கவ்விடும். அந்த சமயத்தில் வந்து பல்கள் அதன் மீது படப்பட்டு உயிர்கள் பிரியக்கூடிய சமயத்துல போயிடும். இப்படி ஆனாலுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி இருந்தாங்க, ஆம் நீங்க அதை சாப்பிடுங்க. அதுக்கு அடுத்து இவர் கேட்கிறாங்க, நான் இறகு இல்லாத அம்பை வேட்டை பிராணியின் மீது நான் எய்கிறேன், அது வேட்டை பிராணியை தாக்கி விடுகின்றது, அதை நான் உண்ணலாமா என்று கேட்டேன். நீங்கள் இறகு இல்லாத அம்பை எய்ய அது தனது கூர்மையால் குத்தி வீழ்த்தியதை உண்ணுங்கள், அம்பின் பக்கவாட்டு பகுதிகளால் தாக்குண்டதை உண்ணாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க. வேட்டை பிராணிகள் வேட்டையாடி வருது, அது கொண்டு வரக்கூடிய சமயத்துல இறந்துருது அப்படின்னா அதனுடைய ரத்தங்கள் பகுதியில் வெளியேறி இருக்க வேண்டும். அது நம்ம முதல்ல கவனிக்கணும். ரத்தம் வெளியேறி இருந்தாதான் அப்பதான் வந்து அதை வந்து நம்ம சாப்பிடுறதுக்கு ஹலால் கூடும். அதே சமயத்துல இது கவ்வியை பிடிச்சிருது, உள்ளுக்குள்ளேயே முடிஞ்சிருது, அது அப்படியே இறந்துருது, ஒரு சொட்டு ரத்தம் கூட அந்த வேட்டை பிராணிக்கு அந்த கொண்டு வந்த உணவுக்கு எது இல்லை அப்படின்னா அதை நாம் சாப்பிடக்கூடாது, அது ஹராம். ஒண்ணு வேட்டை பிராணி இல்லை. அதே போல இந்த அம்புடைய விஷயங்கள்ல சொல்றாங்களா, ஒரு மனிதன் அம்பு எய்கின்றான், கூர்மையான அம்பு, இந்த கூர்மையான அம்பின் மூலியமாக எய்து கொலை செய்கிறான். இந்த அம்பை விடக்கூடிய சமயத்தில் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் சொல்லி எய்கிறான். இந்த சமயத்தில் அது போய் அடிக்குது, அது அடிச்ச உடனே நேர அந்த அம்பு கூர்மையான பகுதிகள் குத்தி கிழித்துருது, அது அப்படியே கீழே வந்து இறந்துடும், அந்த நிமிஷமே இறந்துடும். இப்படி இறந்துச்சு அப்படின்னா அது ரத்தங்கள் எல்லாம் வெளியே வந்துடும். இப்ப ரத்தம் வெளியே வந்துச்சு அப்படின்னா அந்த உணவை உண்ணலாம். அதே சமயத்துல வந்து அது பக்கவாட்டு பகுதியில் இந்த அம்பு இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு அம்பு,
இந்த அமிலம் ரெக்கைகள் ஏதுகள் வைக்கப்பட்டிருக்கும். அதனுடைய முனைப்பகுதிகள் கூர்மையாக இருக்கும். அதனுடைய தண்டு பகுதிகள் இருக்குது, அது இரும்பினால் ஆகப்பட்டதாக தடிமனாக இருக்கும். இவை ஈட்டி போல அந்த அம்பினால் எதிராக அல்லது அது போன்ற அம்புகளுக்குள்ளே எய்யப்படுகின்றது. இது பக்கவாட்டு பகுதியில் நல்ல மொத்தமானதாக இரும்பு பகுதியாக இருக்கும். இது போய் சைடு பொருள் அடித்து அப்படியே கீழே நம்ம அதை பார்க்கலாம். அப்ப அப்படி இறக்கக்கூடிய சமயத்துல இந்த ரத்தங்கள் என்பது வெளியேறி இருக்காது, அந்த பிராணிகள் வெளியேறி இருக்காது. ஆனா அது கீழே இறந்துருக்கும். இப்படி இறக்கப்பட்டால் இந்த உணவுகளையும் உண்ணக்கூடாது. அதாவது சுருக்கமாக மார்க்கம் சொல்லக்கூடியது, அதில் இருந்து ரத்தங்கள் வெளியேற வேண்டும். ரத்தங்கள் வெளியேறாமல் உள்பகமாகவே இருந்து உள்காயமாக ஆகப்பட்டு அது இறந்திருந்தால் அந்த மாமிசங்களை உண்பது கூடாது என்பதுதான் இந்த ஹதீஸின் வாயிலாக நம்மளுக்கு சொல்லி காட்டக்கூடியது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அது விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு நம் ஆக்கி அருள்வானாக. வாஹர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.